அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்மதியே தாரகையே. வெளிச்சம் 10. சென்னையின் வாகன நெரிசலில் துளி துளியாக நகர்ந்து அந்த மருத்துவமனையை நக்ஷத்ரா அடைந்த போது மதிய வேளை கடந்திருந்தது. சூரியனும் சற்றே மேகத்தினுள் ஓய்வெடுக்க பார்க்கிங் ஏரியாவில் தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டமும் நடையுமாக ஐசியு நோக்கி விரைந்தாள். அவளின் மனம் சந்துரு சந்துரு என்று துடித்துக் கொண்டிருந்தது. அவளை கண்ட செவிலியர் முறுவலுடன், உன் வேண்டுதல் பலிச்சிடுச்சுமா, உன் கணவரு கண்ணு முழிச்சிட்டாரு, போய் பாருமா என்று சொன்னதும் மகிழ்ச்சியில் கண்ணீர் துளிகள் கன்னத்தில் உருள உள்ளே நுழைந்தாள். ஓரளவு உபகரணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சந்திரன் படுக்கையில் படுத்திருக்க அவன் வலது கையை பற்றி சந்துரு என்று அவன் மிகுந்த சிரமத்துடன் கண் விழித்தான். அவளின் கண்ணீர் அவனை முழுவதும் பார்க்க விடாமல் தடை செய்ய ஒரு கரத்தால் அதை துடைத்துக் கொண்டு, சந்துரு என்ன பாருங்க என்று அவள் முயன்று அழுகையை அடக்கிக் கொண்டு பேசினாள். அவனால் அசைய முடியவில்லை போலும். இமை அசைத்து அவளை அருகே அழைத்தான். அவள் விழிகள் அவளுக்கு பல கதைகள் சொல்ல மெல்ல அவளும் அவன் முகத்தருகே சென்றாள். அவன் வறண்ட உதடுகளால் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். சந்துரு என்றவள் அவன் மார்பில் புரண்டு கதறிவிட்டாள். அவன் எவ்வளவு தைரியமாக அவளை சமாதானம் செய்திருந்தாலும் தாங்கி இருப்பாள். அவனின் முத்தம் அவளை உடை தெரிந்து விட்டது. இத்தனை நாட்கள் மனதிலிருந்த அழுத்தம் போக அவள் அழுது கரைய, என்ன தாரா இதுக்கே அழுத அப்படி, இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு என்று அவன் மெலிதாக சிரித்தான். நீங்க தான் முழிச்சிட்டீங்களே, கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துப்ப என்று தைரியமாக சொல்லிக்கொண்டே முகத்தை துடைத்தாள். உள்ளே நுழைந்த செவிலியர், என்னம்மா வீட்டுக்காரர் கண்ணு முழிச்சதும் தான் உன் கண்ணுல பிரகாசமே தெரியுது என்று சொல்லிக்கொண்டு அவனின் ரிப்போர்ட்டுகளை அடுக்கினாள். சிஸ்டர், இவரை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க என்றவள் கேட்டதும் பக்கென்று சிரித்த அவர், இப்பதானமா கண்ணு முழிச்சாரு, காயம் அறியதான்னு பாக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், என்ன இப்பவே வீட்டுக்காரர வீட்டுக்கு கடத்த திட்டமா என்றார். உண்மைதான் சிஸ்டர், இவர் பக்கத்துல இருந்தா போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு, இருங்க டாக்டர் பார்த்துட்டு வர என்று நகர்ந்தாள். அவள் சென்றதும், உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கி சார், அந்த பொண்ணு இத்தனை நாளும் இரும்பா இருந்தா, உதவிக்குமே யாருமே இல்ல, வேற பொண்ணா இருந்தா இந்நேரம் கண்டிப்பா படாத பாடு படுத்தி இருக்கும். ரொம்ப பொறுமை அவங்களுக்கு, கூடவே உங்க மேல நிறைய காதல் என்று சொல்ல, சிஸ்டர் எனக்கு கை லேசா அசைக்க முடியுது, ஆனா கால் சுத்தமா உணர்வே இல்ல, எப்ப சரியாகும் என்றான். அவனால் தொடர்ந்து பேச முடியாமல் விட்டு விட்டு பேசினான். அதெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க சார், ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், எதுக்கும் மனசு தளர விடாதீங்க, கண்டிப்பா உங்க மனைவி உங்களை அப்படி விட மாட்டாங்க தான், இருந்தாலும் என்று சொல்லும் போதே உள்ளே வந்த நக்ஷத்ரா, 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொன்னாங்க சந்துரு, உங்க தலையில காய கொஞ்சம் ஆறிடுச்சான், சாயங்காலம் சின்ன கட்டு போட்டுக்கலான்னு சொன்னாரு, அப்ப நான் 7 மணிக்கு இதயாவையும் வினுவையும் கூட்டிட்டு வரேன் என்றதும், அப்பா அப்பா எப்படி இருக்கார் தாரா, நான் அவரைத்தான் பார்க்கணும் என்று வேகமாக சொன்னான். நக்ஷத்ரா மனதிற்குள் வியந்து போனாள். இதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வதா என்று. வீட்டுக்கு போனதை பார்க்கலாம் சந்துரு, ஹாஸ்பிட்டல் மாமாவுக்கு ஆகாதல்ல, உங்களுக்கு தெரியாதா என்று அவனோடு சகஜமாக பேச ஆரம்பித்தவள் கல்லூரி கதையெல்லாம் சொல்லி மெல்ல விபத்துக்கு வந்து நின்றாள். அன்னைக்கு என்னாச்சு சந்துரு, எங்க போனீங்க, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்று பதமாக கேட்டதும் அவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த இலகுத்தன்மை மாறி கடினமானது. அவன் அமைதியாக இருப்பதை கண்டவள், என்கிட்ட சொல்லலனாலும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வருவாரு, கண்ணா பின்னான்னு கேட்பாரு, சோ ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க சந்துரு என்று நகர்ந்ததும் அவளை நிறுத்த நினைத்து எழுந்து கொள்ள முயன்றான். ஆனால் கைகளை தவிர ஒரு பாகமும் அவன் மூளையின் கட்டளைக்கு அடிபணியவில்லை.
அவனின் படித்த மூளை அவனுக்கு நிதர்சனத்தை உரைக்க நினைத்ததோ என்னவோ தள்ளி அமர்ந்திருந்த செவிலியரை அழைத்தான். பெட்பேன் வைக்க அழைக்கிறானோ என்று அவசரமாக வந்தவர் அவனின் கேள்வியில் திகைத்தார். எனக்கு எதுவும் அனஸ்தீசியா கொடுத்திருக்கீங்களா என்றான். இல்லையே சார், அப்படின்னா என்ன நீங்க மயக்கத்துல இருக்கணும் இல்லையா என்றாள். நானும் படிச்சவன் தான் சிஸ்டர். சில வகைகள் மரத்து மட்டுமே போக வைக்கும். வழி தெரியாம இருக்க எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கான்னு தான் கேட்டேன் என்றான். இல்ல சார் என்றதும், அப்ப எனக்கு முதுகுத்தண்டில் அடிபட்டிருக்கா என்றதும் இம்முறை செவிலியரோடு நக்ஷத்ராவும் வாயடைத்து போனாள். சந்துரு என்றவள் துவங்கியதும், அப்ப அதான் உண்மை இல்லையா? என்னால எழுந்துக்க முடியாது, என்னால நடக்க முடியாது, அப்படிதானே என்றவன் பேச்சில் கடுமை கூடிக்கொண்டே சென்றது. சந்துரு, கொஞ்சம் சொல்றத கேளுங்க என்றவனை சமாதானம் செய்யும் நேரத்தில் நக்ஷத்ரா அருகில் வர, நோ, லீவ் மீ அலோன் என்றான் சத்தமாக. நக்ஷத்ராவின் கண்களில் வலி தெரிந்தது. அதைவிட பல மடங்கு வலி பூர்ணச்சந்திரன் கண்களில் புலப்பட்டதால் எதுவும் பேசாமல் வெளியில் இருந்த காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்தாள். அவளுக்கு எப்படி அவனை சமாதானம் செய்வது என்று புரியவில்லை. அது சாதாரண விஷயமில்லை என்பதால் மெல்ல மெல்லத்தான் அவன் மனதை சரிபடுத்த முடியும் என்று அவளுக்குமே நன்றாக தெரியும். இந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதனும் இப்படித்தான் நடந்து கொள்ள முடியும். கம்பீரமான நடையுடன் மாணவர்களுக்கு இடையில் முன் உதாரணமாக வலம் வந்தவன் முடங்குவது என்பது அவ்வளவு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய விஷயம் அன்று என்று அவளுக்கு யாரும் புரிய வைக்க தேவை இருக்கவில்லை. அவள் இதையெல்லாம் முன்னரே யோசித்து வைத்திருந்தாள். என்று அவனால் நடமாட முடியும் என்பது கேள்விக்குறி என்று மருத்துவர் சொன்னாரோ அன்றே அவள் மனதை தயார் செய்து கொண்டதோடு மனநல மருத்துவர் ஒருவரையும் அணுகி அவள் அவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையும் பெற்றிருந்தாள். அவன்தான் தாமதமாக கண் விழித்திருக்கிறான். அவள் தயாராகி பல நாட்களாகிவிட்டது. பெண்கள் எப்போதும் முன்னரே பல விஷயங்களை யோசித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து விடுவர். சிலர் இன்னும் பக்குவப்படாமல் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை சரியாக கையாள தெரிந்தவரால் மட்டுமே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வெற்றி பெற முடிகிறது என்பது நிதர்சனம். அதை உணர்ந்தவர்கள் உணர்ச்சிகளுக்கு தங்களை அதிகம் அடிபணிய விடுவதில்லை. நக்ஷத்ராவும் அதே ரகம். சற்று நேரத்துக்கு பின் அவன் அருகில் அவள் சென்றதும் அவன் கண்களில் வலியோடு அவளை நோக்கினான். சந்துரு, இப்ப என்ன ஆச்சு? இது நிரந்தரமான முடக்கம் இல்லப்பா. மெடிசின் எடுத்து பிசியோ பண்ணா சீக்கிரம் பழைய மாதிரி உங்களால நடக்க முடியும். என்ன நம்ப மாட்டீங்களா என்றவள் அவன் தலையில் இருந்த கட்டில் வருட அவன் அவள் வயிற்றில் முகத்தை புதைத்து மௌனமாக கண்ணீர் சிந்தினான். உனக்கு கஷ்டமா இல்லையா தாரா? நான் இப்படி எப்பவும் என்று பேச முடியாமல் அவன் திணறும் போதே, போதும், எல்லாத்தையும் ஒரே நாள்ல பேசி தீர்த்திட முடியாது. வாழ்க்கைன்னு நீளமா இருக்குல்ல, பொறுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு என்று அவன் கழுத்தோடு அணைத்துக் கொள்ள அவன் அழுகையில் குலுங்கினான். சரியாய் உள்ளே நுழைந்தார் அந்த போலீஸ் அதிகாரி. அவரை கண்டதும் நக்ஷத்ரா மரியாதை நிமித்தமாக சந்திரனை விட்டு அகன்று நின்றாள். அவரோ நக்ஷத்ராவை பார்த்து, என்ன மேடம், இன்னைக்கு நான் அவரை விசாரணை பண்ணலாமா இல்ல அதுக்கும் நீங்க ரூல்ஸ் பேசுவீங்களா என்று நக்கல் அடிக்க, கேளுங்க சார் என்று நாகரிகமாக அவள் நகர்ந்து நின்றாள். தன்னை சமன்படுத்திக் கொண்ட சந்திரன் அந்த காவலரை அளவிடும் விதமாய் பார்க்க அவனின் கோரிய பார்வை வீச்சில் திகைத்தார் அவர். என்ன மிஸ்டர் சந்திரன், ஆர் யூ ஆல் ரைட் என்று கேட்டுவிட்டு, அட, நீங்களே நீ எழுந்துக்க முடியாதுன்னு துக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி கேள்வி கேட்கிறேன் பாருங்க, சாரி, பழக்க தோஷம் என்றார் நக்கல் தூக்கலாக. தெரியுது சார் உங்க பழக்கம் எப்படின்னு என்று பேசிய சந்திரன் குரலில் இருந்த கம்பீரம் அவர் எதிர்பாராதது. என்ன என்றதும், ஒண்ணுல்ல, உங்க ஃபார்மல் கேள்விகளை கேளுங்க என்றான் அலட்சியமாக. அன்னைக்கு என்னாச்சு என்று அவரும் வெட்டேத்தியாக கேள்வி கேட்க நக்ஷத்ராவுக்குத்தான் எரிச்சல் வந்தது. ஆனாலும் கணவனின் பதில் அறிய வேண்டிய அவசியம் அவளுக்கு இருந்ததனால் அமைதியாக இருக்க,
அன்னைக்கு காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க ஈசிஆர் வரைக்கும் போயிருந்தேன். வர்ற வழியில ஒரு லாரி என்ன பின்தொடர்ந்து வந்த மாதிரி இருந்தது. லெஃப்ட்ல ஒடிச்சு நிறுத்தினேன். ஆனா அவன் நிறுத்தாம வேகமா வந்து அடிச்சிட்டான் என்று சொல்ல நக்ஷத்ராவுக்கு சப்பென்று இருந்தது. அவள் கல்லூரியில் கேட்ட விஷயங்களை வைத்து பெரிய அதிரடி காட்சியே நடந்திருக்கும் என்று நினைக்க அவன் விவரித்த விதத்தில் என்ன இப்படி சொல்றாரு என்று தோன்றியது. ஆனாலும் பல சந்தேகமும் கூடவே எழுந்தது. ஆனால் அந்த அதிகாரிக்கு அப்படியெல்லாம் எழவில்லை போல. அவர் அமைதியாக பின்னால் திரும்பி பார்க்க அங்கே எழுத்தர் ஒருவர் சந்திரன் சொன்னதை எழுதி கொண்டிருந்தார். நீங்க குடிச்சிருந்ததா ரிப்போர்ட் சொல்லுதே என்று அவர் இடக்காக கேட்க, ரிப்போர்ட் ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வந்ததா சார்? நான் பார்க்க முடியுமா என்றான் புன்னகை தவழ. ஆனால் அவன் கண்களில் கனல் தெரித்தது. தன் கண்ணியமான பேராசிரியர் பணியை அவமதிக்க ஒருவர் செய்யும் சதி என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் அவன் கேள்வியும் அவரை போலவே இருக்க இவனின் குணம் பிடிப்பட்ட அதிகாரி வாயை மூடிக்கொண்டார். அந்த லாரி டிரைவர் தப்பிச்சிட்டான். லாரிக்கு சொந்தமான கம்பெனி உங்களுக்கு நஷ்ட ஈடு தர தயாரா இருக்காங்க. நீங்க சமாதானமா போயிடுறீங்களா என்று நல்ல விதமாக கேட்டதும் கேலி புன்னகையை உதிர்த்தவன், அந்த கம்பெனி ஓனர் கிட்ட சொல்லுங்க, பூர்ணச்சந்திரன் அப்படியெல்லாம் சமாதானம் ஆகிற ஆள் இல்லையா, டிரைவரை கண்டுபிடிச்சு கேஸ நடத்த சொல்லிட்டானு, சரியா என்று அவன் படுத்துக்கொண்டே சொன்ன விதத்தில் சத்தியமாக எதிர்ப்பு நினைத்த பயமோ பதற்றமோ கவலையோ துளியும் இல்லை. என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் என்ற கர்வம் அவனிடம் தெரிந்தது. அவன் சொன்னதை எழுதி அவனிடம் கையெழுத்து கேட்க மிகவும் சிரமத்துடன் அதை போட்டான். அதற்கு அந்த அதிகாரி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலனா எப்படி என்று சிரிக்க, கீழே விழுந்த விதைதான் மரமா முளைக்குது. என்ன அடிச்சு புதைக்க நினைச்ச அந்த பெரிய மனுஷகிட்ட போய் சொல்லுங்க, இந்த சந்திரன் எழுந்து வந்து நேருக்கு நேரா அவரை சந்திக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஆனா அன்னைக்கு அவர் எப்படி இருப்பார்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது என்று சொன்ன அவனை கிளியோடு பார்த்துவிட்டு கிளம்பினார் அவர். கணவனின் பேச்சை முழுமையாக கேட்டவள் அவனை தொந்தரவு செய்யாமல் இரவு இளையவர்களுடன் வருவதாக சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.